வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நாம் ஒரு சில கமெண்ட்ஸ் பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15K கேமிங் மொபைல் சொல்லுங்கள், ஸ்டோரேஜ் 256 GB வேணும், இருக்கான்னு கேட்டிங்கன்னா 256 GB வேரியண்ட்டில் 15,000க்கு மொபைல் கேமிங் ப்ளே பண்ணுற மாதிரி கிடையாது அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆனாலும் உங்களுக்கான ஒரு மொபைல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மொபைல் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா செலக்ட் பண்ணிங்க. பட் 15Kல 128 GB வேரியண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அமேசானில் ரியல்மி நார்சோ 7T டர்போ அப்படிங்கிற மொபைல் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அதோடைய மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 எனர்ஜி அப்படிங்கிற சிப் செட்டு உங்களுக்கு கேமிங்க்கு ஓரளவுக்கு சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்கும். இதோட 6GB RAM 128 GB வேரியண்ட்டு உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,000 இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு தற்சமயத்துக்கு 2500 கூப்பன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் 14,500க்கு வாங்க முடியும். ஸோ அதே ஆஃபர் உங்களுக்கு 8GB RAM 128 GB வேரியண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு 18,000 இருக்குது. ஸோ அதுலேயும் அதே கூப்பன் ஆஃபர் 2,500 நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 15,500 8 128 கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கேமிங்க்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகேவாக இருக்கும். பட் அதில் கேமரா உங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு பதில் இன்னொரு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா போக்கோவில் M7 Pro அப்படிங்கிற மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து 8GB RAM 256 GB வேரியண்ட்டு நீங்கள் கேட்ட விலைக்கு, அதாவது 17,000 ப்ரைஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் தான் இப்போ ஆஃபர் கொடுக்குறாங்க. மேபி சம்டைம்ஸ் உங்களுக்கு 2000 ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ கார்டு ஆஃபர் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த கார்டு ஆஃபர் சேர்த்து கொடுத்தாங்கன்னா 15,000 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 16,000 கிடைக்குது. ஸோ 16,000க்கு இந்த பர்டிகுலர் போக்கோ M7 Pro பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். இப்போ பார்த்த ரெண்டு மொபைலுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14ல் தான் ரன் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7025 அப்படிங்கிற ஒரு சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கேமரா பார்த்தீங்கன்னா சோனி சென்சார் லிட்டியா 600 அப்படிங்கிற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கேட்ட அந்த 256 GB வேரியண்ட்டு உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு 5110 mAh பேட்டரி வித் 45 வாட் சார்ஜர் டப்பாலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்த ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா டால்மி அட்மோஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக்கும் இருக்குது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 16,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ இவங்களும் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட யூசர் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கேமராவும் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து யூசர் ரிவ்யூவிலே கேமரா குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுலேயும் டூரிங் நைட் டைம்லாம் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே இந்த அளவுக்கு போக்கோ மொபைலில் ஒரு சூப்பரான கேமரா சாய்ஸ் இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு இல்லை, ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பெஸ்ட் சாய்ஸு. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ C55 மொபைல் ஆஃப்லைனில் வாங்கினேன், 6 month ஆகுது, மொபைல் ஹெவி ஹீட்டிங் ஆகுது, என்ன பண்ணுறது, அப்டேட் பண்ணலாமா, எப்படி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போக்கோ C55 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12ல் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். அது மட்டும் இல்லாமல் ஹீலியோ G85 அப்படிங்கிற மொபைல். ஸோ அந்த ஹீலியோ G85 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 years பேக், ஒரு 2021 இல்லை 2022 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அதே தான் இன்னொரு நண்பரும் கேட்டிருக்காரு. ஐ ஆம் யூஸிங் Infinix Note 12i மாடல், வெரி ஹீட்டிங் அண்டு ஹெவி ஹீட்டிங், வெரி ஹேங்கிங் அண்டு ஹெவி ஹீட்டிங், கால் பேசும்போது மொபைல் கட் ஆகுது, சொல்யூஷன் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு மொபைலுக்குமே வந்து ஒரே ஒரு காமன் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 12 அண்டு உங்களுக்கு சிப்செட் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G85. ஸோ இந்த போக்கோ C55 அப்படிங்கிறது இப்போ தான் லாஸ்ட்டு ஒரு 6 monthக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா புதிய மொபைலாக வாங்கினீங்களா எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதில் இருக்கக்கூடிய சிப்செட் பார்த்தீங்கன்னா ஹீலியோ G85 அப்படிங்கிற சிப்செட்டு. இதோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிங்கனாலும் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அண்டு மேபி நீங்கள் வந்து ஒரு தடவை அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஒரு தடவை பேக்கப் எடுத்துகிட்டு ஃபார்மட் அடிச்சிருங்க. ஃபார்மட் அடிச்சுட்டு
அதாவது ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறமா மேபி உங்களுக்கு சேஞ்சஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மொபைலில் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் மொபைலில் அதிகமாக வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது, லோடு ஏற்ற முடியாது. ஸோ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Android 12 ரன் ஆகக்கூடிய மொபைல் இது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கெப்பாசிட்டியும் இருக்கும். ஸோ அந்த சிப்செட்டு Android 12 ரன் ஆகும்போது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அது உங்களுக்கு 2022 அந்த காலகட்டத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஒரு மொபைலாக இருந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் 2024 அது வந்து பெஸ்ட்டானு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்று நீங்கள் ஒரு 5G மொபைல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அதில் ப்ராசஸர் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் மொபைலில் நீங்கள் ஹெவியாக புஷ் பண்ணவும் முடியாது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு தடவை வந்து அப்டேட் கேட்குது அப்படின்னா அப்டேட்ஸ் என்னெல்லாம் அப் டு டேட் கேட்குதோ அதை கொடுத்து பாருங்கள். அப்டேட் கொடுக்கும்போது நீங்கள் ஏதாவது வைஃபை கனெக்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஏன்னா இதில் டேட்டாவும் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக ஒர்க் ஆகாது, அதையும் சொல்லிடுறேன். டேட்டா ஒர்க் ஆகும்போது ஹீட்டிங் அதிகமாகும். ஹீட்டிங் அதிகமாகிறதுனால பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்டேட் கொடுக்கும்போது தயவுசெய்து வைஃபையில் நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹீட்டிங் பிரச்சனை கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். மேபி அப்டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஹீட்டிங் பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படியும் இருந்தது அப்படின்னா ஒரு தடவை ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறமும் உங்களுடைய மொபைலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் போட்டுட்டு வேறு நல்ல மொபைலாக செலக்ட் பண்ணிங்க. ஸோ இன்னொரு நண்பர் கேட்டுக்கக்கூடிய அந்த Infinix Note 12i மாடலுக்கும் இதே கண்டிஷன்ஸ் தான். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் Infinix Note 12i அப்படிங்கிற மொபைலும் சேம் செக்மெண்ட் தான். அதாவது உங்களுக்கு MediaTek Helio G85 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி Android 12 ரன் ஆகும்போது மேபி ஒரு 2 இயர்ஸ் பிஃபோராக 2022 ஆக்சுவலாக 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 இயர்ஸ் பிஃபோராக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் இது வந்து மேபி ஒரு பெஸ்ட் மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கு நீங்கள் வாங்கின விலைக்கு. பட் இந்த மொபைலை நீங்கள் எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பர்டிகுலர் மொபைலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அதுக்கு மிக முக்கியமான காரணம் இதில் இருக்கக்கூடிய சிப்செட்டு MediaTek Helio G85. ஸோ இது நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஒருவேளை நீங்கள் அப் டு டேட்டாக இருக்கீங்க அப்பயும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு தடவை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுங்கள். ஸோ ஃபார்மட் அடித்த பிறகும் உங்களுக்கு இதே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மொபைலில் எக்ஸ்சேஞ்சில் சேஞ்ச் பண்ணுறதை தவிர வேறு வாய்ப்பு கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து வைஃபையில் அப்டேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறமும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஃபார்மட் அடிங்க. ஃபார்மட் அடித்ததுக்கு அப்புறமும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த மொபைலில் நல்ல விலைக்கு தள்ளி விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டோட கமெண்ட் பார்த்தீங்கன்னா Moto H50 Fusion vs Realme 14 Pro for camera purpose only, which one is better selfie, Moto 32MP selfie or Realme 16MP? ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். பட் ரெண்டு மொபைல் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது Moto H50 Fusionல இருக்கக்கூடிய சிப்செட் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7S Gen 2. நீங்கள் Realme 14 Proவை செலக்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு பதில் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு Pro Plusஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ Pro Plusக்கும் ப்ரோக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டில் பிட் ஒரு 2000-3000 தான் வரும். ஸோ நீங்கள் Pro Plusஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ Realme 14 Pro Plusஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃபி கேமராவும் நல்லாயிருக்கும் அண்ட் ரியர் கேமராவும் நல்லாயிருக்கும். சேம் Snapdragon 7S Gen 2 ப்ராசஸர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் வந்து இந்த பர்டிகுலர் Motorola H50 Fusion வந்து ஒரு நல்ல கேமரா மொபைல் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுவும் வந்து நல்ல கேமரா மொபைல் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே சேம் சிப்செட்டு Snapdragon 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல் தான். ஸோ இதில் உங்களுக்கு 50MP மெயின் கேமரா, 13MP அல்ட்ரா வைட் அண்ட் 32MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா செட்டப் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ரெண்டு மொபைலுமே உங்களுக்கு 67 இல்லை 68 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த பர்டிகுலர் மொபைல் பெஸ்ட்டு சாய்ஸ் தான். பட் இதை விட உங்களுக்கு ஸ்லைட்லி பெட்டராக இருக்கிறது ரியல்மியில். ஸோ Realme 14 Pro Plus மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய வேரியண்ட்டு கொஞ்சம் காஸ்ட் வைஸ் இப்போதைக்கு லான்ச் பண்ணதால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் 12,256 நீங்கள் வந்து ஒரு 30,000 ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்கலாம். ஸோ இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மொபைலில் Snapdragon 7S Gen 2ன்னு சொல்லிட்டு அது வந்து 7S Gen 3. ஸோ இது வந்து உங்களுக்கு 7 Gen 3க்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டு. ஸோ கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா 50+50+8 அப்படிங்கிற செட்டப் ரியரில் இருக்குது அண்டு செல்ஃபி பார்த்தீங்கன்னா 32MP இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டியும் அதிகம் அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அதிகமாக இருக்குது, 80 வாட் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைலாக கம்ப்ளீட் கேமரா மொபைலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் மொபைலாகவும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15ஓட கிடைக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் Snapdragon 7S Gen 3 சிப்செட்டில் யூஸ் பண்ணக்கூடிய Realme 14 Pro Plus மொபைலில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். உங்களுக்கு 12/256GB வேரியண்ட்டு 35,000 போட்டிருக்காங்க. அதுவே 8/128 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 28,000 தான் வருது. பட் 8/128 அவாய்ட் பண்ணிவிடுங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 256GB வேரியண்ட்டாக வேணும். ஸோ 256GB வேரியண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது 12/256 வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 31,000 கிடைக்குது. ஸோ 12GB RAM 256GB வேரியண்ட்டு Realme 14 Pro Plus செலக்ட் பண்ணுங்கள். ப்ரோவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 35,000 ப்ரைஸ் இருந்தாலும் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4,000 வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டாக கிரெடிட் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த கார்டு வச்சுருந்தாலும் கிரெடிட் அண்ட் டெபிட் எது வச்சுருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஏடிஎம் கார்டாக இருந்தாலும் பரவாயில்ல. 4,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் போக உங்களால் 31,000க்கு இந்த பர்டிகுலர் மொபைல் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான Snapdragon 7S Gen 3 அப்படிங்கிற சிப்செட் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கேமரா செட்டப் இருக்குது, நல்ல டிஸ்பிளே இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இருக்குது, IP ரேட்டிங் 69 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லேட்டஸ்ட் Android 15ல் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பர்டிகுலர் 14 Pro Plus ஸோ Realme 14 Pro Plus செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் 20,000 தான் உங்களுடைய செக்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து Motorola Edge 50 Fusionனை செலக்ட் பண்ணலாம். ப்ரோவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ப்ரோவோட உங்களுக்கு Edge 50 Fusion கொஞ்சம் பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த Realme 14 Pro அண்டு Realme 14 Pro Plus ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி மொபைல் கிடையாது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு இதோட பெஸ்ட் அண்ட் பெட்டரான கேமரா மொபைல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதோட கம்மியான விலையில் இதோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் மொபைலும் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா OnePlus Nord 4 கூட உங்களுக்கு 25,000க்கு ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைலாகவும் இருக்கும், பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் மொபைலாகவும் இருக்கும். இதில் Realme GT 60 எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு 25,000க்கு பெஸ்ட்டு கேமரா அண்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் மொபைலாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணிங்க இந்த பர்டிகுலர் மொபைல் தான் வேணும் அப்படின்னா Realme 14 Pro Plus உங்களுக்கு 30,000ல் லேட்டஸ்ட் Android 15ஓட ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக தான் இருக்கும். மொபைல் என்னவோ நல்ல மொபைல் தான், பட் விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.